இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். எபிரேயர் 3:14 இத்தாலியில் ஒரு இசை கலைஞர் வயலின் வாசிப்பதில் வல்லுனர். அவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் உண்டு. அவர் பேர் நிக்கோலோ. அவர் 1782 ஆண்டிலிருந்து 1840 ஆண்டு வரை வாழ்ந்து புகழ் பெற்ற இசைக்கலைஞர். ஒருமுறை அவரது மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் ஒன்றில் வயலின் வாசிக்க அழைக்கப்பட்டிருந்தார். வயலின் வாத்திய மீதே நிக்கோலோ தன் விரல்களை வெகு லாவகமாக மீட்டிக் கொண்டிருந்தார். அப்போது வயலினில் நரம்பு ஒன்று திடீரென்று அறுந்து போனது. ஆனால் இசை ஞானி அதை பொருட்படுத்தாது மீதி நரம்புகளில் இன்னிசையை மீட்டினார். சிறிது நேரத்தில் இன்னும் 2 நரம்புகள் அறுந்து போயின. அவர் இசையை நிறுத்தவே இல்லை. இனிய கானம் தேனாய் பாய்ந்தது. இறுதியாக ஒரு நரம்பில் இசையை ரீங்காரித்தார். மக்கள் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்தனர். கைத்தட்டல் விண்ணை முட்டியது. குறிப்பிட்ட வேளையில் இசை நிகழ்ச்சியை கச்சிதமாக முடித்தார். கட்டுக்கடங்காத ரசிகர் கூட்டத்தினர் வயலினின் இந்த அற்புத இசையை கேட்டு மகிழ்ந்தனர். ஒரு நரம்பில் கூட இவ்வளவு அழகாக இசையை மீட்ட முடியுமா என வியந்து போனார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம் அன்றாட வாழ்வில் வெற்றி தோல்விகள் உண்டு. தோல்வியை கண்டு தொய்ந்து போகிறோமா? நஷ்டங்களை கண்டு மனம் உடைந்து போகிறோமா? ஒரு நரம்பை கொண்டு கூட இசையை மீட்ட முடியும் என்றால் உங்கள் வாழ்விலும் எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையிலும், தனிமையின் வேளைகளிலும், கைவிடப்பட்ட சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். யோசேப்பின் விஷயத்தில் அவன் வெற்றியுள்ளவனாயிருந்தான் என எந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தெரியுமா? அவன் தன் தகப்பனுடைய வீட்டில் சீரும் சிறப்புமாக வளர்க்கப்பட்ட போதோ, அல்லது அவன் எகிப்தின் ராஜாவுக்கு அடுத்தபடியாக தேசாதிபதியாக உயர்த்தப்பட்ட போதோ அல்ல. போத்திபார் என்னும் பார்வோனுடைய பிரதானியின் வீட்டிற்கு யோசேப்பு அடிமையாக விலைக்கு வாங்கப்படுகிறான். அங்கு தாழ்த்தப்பட்ட அவ்விடத்தில் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவனுடைய எஜமான் கண்டு கொண்டான். மேலும் இன்னும் அதிகமாக தாழ்த்தப்பட்டு செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலையில் தள்ளப்பட்டு ஒரு சிறை கைதியாக வைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இதில் கூறப்பட்டுள்ள ஒரு முக்கிய காரியம் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்பதே. இதுவே வெற்றியுள்ள வாழ்க்கை. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சரீர பிரகாரமாக எதை இழந்து போனாலும் தேவன் மட்டும் உங்களோடு இருப்பார் என்றால் அதுவே பெரிய வெற்றியாகும். ஒருவேளை சத்தியத்திற்காக வேலையை இழந்திருக்கலாம். உண்மையுள்ளவனாய் இருப்பதால் வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாகி உலகத்தின் பார்வையில் தோற்று போனவனாக எண்ணப்படலாம். சூழ்நிலை எல்லாம் எதிராக தோல்வியாய் மாறினதோ, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றால் வெற்றி இன்னும் உங்கள் பக்கம்தான் இருக்கிறது. ஏற்ற வேளையில் தேவன் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே. இப்பொழுது கூட அப்பா ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரே அப்பா தனிமையின் பாதையிலே ஆண்டவரே எனக்கு யார் துணை உண்டு, என் கண்ணீரை துடைப்பார் யார் உண்டு, என்னை விசாரிப்பார் யார் உண்டு, என்னை தேற்றுவார் யார் உண்டு என்று சொல்லி ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. நீர் எதை அனுமதித்தாலும் ஆண்டவரே அதை தீமைக்கென்று அல்ல அப்பா ஆண்டவரே, நீ நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் நன்மையை சுதந்தரிக்கக்கூடிய கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.